இன்று மீண்டும் சுவைத்தேன். அமுதமொழி, அழை. நான் இழந்திருந்த இன்பம் நிறுத்தாதே. அழை, அழை. அம்மா, அம்மா, அம்மா. செல்வமே, சூழ்நிலை என்று என்னை பாதகியாக்கிவிட்டது. நாம் இருவரும் குற்றத்திற்குடையவர்கள் அல்ல. இதுவே உனக்கு கூற வேண்டிய சுருக்கம். வேறு விவரம் கேட்காது. எனக்கு விவரம் வேண்டாம், தாய்தான் வேண்டும். அம்மா, அம்மா, உங்களை தேடி தேடி எத்தனை நாள் எங்கெல்லாம் அலைந்தேன், எத்தனை விதமான சோதனைகள் நடத்தினேன். அந்த சோதனையிலே எத்தனை தாய்மார் இந்த சேலையை உடுத்த வந்து உடல்காந்த ஓடி மறைந்தனர். என் உருவம் உறைந்திருந்த உதிரம் எதுவன் அறியாமல் என் மனிதத்தன்மையை கூட இதுவரை இழந்திருந்தேன். தாயே, இன்றேனும் என்னை பெற்றெடுத்தாயே. அம்மா, அம்மா, உங்கள் வரை இறந்துவிட்ட என்னை மீண்டும் விரும்பி வந்தீர்களே, அதற்கு காணிக்கையாக நான் ஏதாவது தர வேண்டும். கேளுங்கள் தாயே, உங்கள் மகனிடம் ஏதாவது கேளுங்கள் தாயே. உன் தம்பிமார்கள் ஐவருக்கும் முன்னவனான நீ அவர்களோடு ஒன்றாகி உயர வேண்டும். இனி துரியோதனர் கூட்டம் உன் எதிரியாக வேண்டும். இது சோதனை அம்மா, இது சோதனை. உயிரினில் உயர்ந்த நட்பை, நன்றியை கொன்றுவிடு என்று சொல்வது இது சோதனை அம்மா. நம்மை நாம் அறியாத காலத்தில் அவர்கள் நட்பு கிடைத்தது. அறிந்த பிறகு நட்பை விட ரத்த பாசம் தானே உயர்வாக இருக்க வேண்டும். இது சரியான பேச்சா என் தாயே? இது சரியான பேச்சா? ரத்தவாசத்தை உடையவர்கள் என்னை மறந்திருந்த போது யாரோ ஒருவன் ரத்தவாசத்தை உடையவனாக என்னை ஆக்கிக் கொண்டானே, அவன் என் தெய்வம் அல்லவா? ஐயோ, மீண்டும் கொள்கிறதப்பா உன் பேச்சு. என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை புண்படுத்தும் எண்ணம் இல்லை. ஆனா எனக்கு 2 வரம் கொடு. வரமா? உங்களுக்கா? என்னிடமிருந்தா? கேளுங்கள் தாயே, கேளுங்கள். உன்னால் உன் தம்பிமார்கள் அழிந்தார்கள் என்று இருக்கக்கூடாது. என் வரம் கொடு. இக்கட்டான நிலை. அம்மா, அர்ஜுனனை கொல்வதற்கென்றே என் உடலில் விஷ ஊசியை ஏற்றி ஏற்றி என்னை வளர்த்து வருகிறான் துரியோதனன். அவன் ஒருவனை தவிர மற்ற 4வரையும் எந்த நிலையிலும் உங்கள் ஆணையாக நான் கொல்வதில்லை. இது சத்தியம். நான் அழிந்தால் அர்ஜுனனோடு 5, அர்ஜுனன் அழிந்தால் என்னோடு 5. ஆகவே என்றுமே உங்களுக்கு 5 குழந்தைகள் உண்டு தாயே. அதோடு திருப்திப்படுங்கள். மற்றொரு வரம், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. திட்டமிட்ட வேலை. கடவுள் போன்று ஒரு துணைவன் காட்டிய வழி உங்களுக்கு இது. தர்மம் வெல்ல வேண்டும், அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். நான் மறுத்து என்ன பயன்? ஆகட்டும் தாயே, அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை 2ஆம் முறை பிரயோகிப்பதில்லை. இது சத்தியம். நீ வாழ வேண்டும். எனக்கு அந்த வரத்தை ஆண்டவன் அருளட்டும். அம்மா, எனக்கும் உங்களிடமிருந்து 2 வரம் வேண்டும். உனக்கு நான் வரம் தருவதா? அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு? என்னப்பா, நான் சாகும் வரை நீங்கள் தான் என் தாய் என்பது இனியும் உலகிற்கு தெரியக்கூடாது. என்ன மகனே கூட. அம்மா, இப்போது இருக்கும் நிலையில் நான் தான் உங்கள் மகன் என்று தெரிந்தால் அதனால் எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் எல்லாம் விளையும். சற்று யோசித்து பாருங்கள். எங்கே சத்தியம் செய்யுங்கள் தாயே. சரி, எல்லாம் அவன் செய்ய. அப்படியே ஆகட்டும். அடுத்த வரம். அடுத்த வரம், அடுத்த வரம். பிறப்புக்கு பிறகு என் தாயின் மடி மீது கிடக்கும் பாக்கியம் இன்று ஒரு முறைதானே எனக்கு கிட்டியது. அந்த பாக்கியம் மறுமுறையும் கிட்ட வேண்டும். தாயே, நான் இறந்த பிறகு சொல்லாது. உனக்கு இறப்பே கிடையாது. பொய்யுடம்பு என்றோ போகத்தானே வேண்டும். ஆகையால் நான் இறந்த பிறகு என்னை தங்கள் மடி மீது கிடத்தி மகனே மகனே என வானதர கூவி
பிறப்பறியா இருள் போக்க வேண்டும். இதுவே எனது இரண்டாவது வரம். இது என்ன வரம் அப்பா? என்னை கொல்லும் வரம். வாழ்வுக்கு புகழ் தராமல் சாவுக்கா நான் புகழ் தர வேண்டும். அதுதானம்மா அழியா புகழ். இந்த வரம் தந்தேன் என்று கூறுங்கள் தாயே. அப்படியே ஆகட்டும். தாயே, நான் வரட்டுமா? போங்க தாயே. தம்பியா, வா வா, இப்படி உட்கார். அடடே, உனக்கு 100 வயது. நீ நல்லவன் என்று இப்போதுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதில் என்ன சந்தேகம்? சகாதேவா, உன்னோடு தனிமையில் சிறிது பேச வேண்டும். பாருங்க. உட்காருங்கள் அண்ணா. தங்கள் உத்தரவு என்னவோ? தம்பி, நீயோ சகல சாஸ்திர விற்பனன். எனக்கு நீ சில யோசனைகள் சொல்ல வேண்டுமே. ஆகட்டும், தெரிந்ததை மறைக்க மாட்டேன். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கணபதி கொடுக்க வேண்டும் அல்லவா? அவசியம் கொடுக்க வேண்டும். நல்ல நாள் பார்த்து கொடுப்பது தானே நல்லது. அதில் என்ன சந்தேகம்? அதை பொறுத்துத்தான் வெற்றி தோல்வியே அமையும். எந்த நாளில் களபதி கொடுத்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த நாளை தம்பி நீ தான் குறித்து கொடுக்க வேண்டும். ஓ, இதோ பார்த்து சொல்லுகிறேன். அமாவாசை என்று பலி கொடுத்து சண்டையை துவைக்கிறார். தங்களுக்கு வெற்றி நிச்சயம். இது நிச்சயம் தானே? சாஸ்திரம் பொய்யாக. நான் வருகிறேன். முறைப்பா, போ போ. ஏனப்பா சகாதேவா, அண்ணன் என்ன சொல்லி போகிறான்? சமாதானம் தானே? சமாதானமா? அவர் ஜாதகத்திலே அது கிடையாது. சரி, வேறு என்ன ரகசியம் பேச வந்தான்? ரகசியம் ஒன்றுமில்லை. களபலி கொடுக்க நல்ல நாள் குறித்து தர சொன்னார். எதிரியிடம் வந்தா இதை கேட்பது? மழையன் பீமா, இவன் முடியாது என்று சொல்லி இருப்பான். அதனால் தான் அப்படி முறைப்பாக போகிறான். இல்லையே, அவர் கேட்டபடி நான் நாள் குறித்து சொல்லிவிட்டேனே. நீ மழையன். அண்ணா, சாஸ்திர தர்மம் அது. நான் எப்படி மாறுபட்டு நடக்க முடியும்? சரி, நீ குறித்து சொன்ன நாள் எது? அமாவாசை என்று பலி கொடுக்க சொன்னேன். பாழாக போனது போ. தர்மா, இனி சண்டை போட்டா முடிவு தெரிய வேண்டும். அந்த நாளில் பலி கொடுத்தால் துரியோதனனுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் மறுபடியும் கௌரவமாக வனவாசத்திற்கு புறப்பட்டு விடுங்கள். இது என்ன அநியாயம்? தாங்கள் தான் இதற்கு ஏதாவது மாற்று செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் என் விதி இன்றோடு முடிந்தது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அம்மா, எல்லோருடைய முட்டாள்தனத்திற்கும் ஈடு கொடுக்க நான் ஒருவன் கிடைத்து விட்டேன் உங்களுக்கு. சரி, மூளைக்கு வேலை கொடுத்து பார்க்கிறேன். ஏதாவது தோன்றினால் உங்கள் அதிர்ஷ்டம். அதிசயமாக இருக்கிறது. கிருஷ்ண பகவான் இன்றே தர்ப்பணம் கொடுக்கின்றாரே. கிருஷ்ணன் செய்வது தப்பாகவா இருக்கும்? நமது கணிதத்திலே நாளை என்றிருப்பதுதான் தப்பாக இருக்கும். நீ சொல்வதுதான் சரி. அப்படி என்றால் நாமும் இன்றே தர்ப்பணம் செய்து விட்டால் என்ன? செய்து விடுவோமே. நீரே எனக்கு செய்து வைத்து விடும். நீர் தான் நேற்று செய்து வையுமே. இந்த ஜப்பமெல்லாம் வேண்டாம். மந்திரத்தை மறந்து விட்டேன் என்று சொல்லும். அது வேண்டாம். அதற்கு போனே யார் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னேன். நானும் மந்திரத்தை மறந்துட்டேன். சூரிய பகவானே, நாளைதானே நாம் ஒன்றாக கூடும் நாள். அன்றுதானே அமாவாசை திதி ஆரம்பம். அப்படி இருக்க கிருஷ்ண பரமாத்மா இன்றே தர்ப்பணம் செய்கிறாரே, இது என்ன புதுக்குழப்பம்? எனக்கும் அதுதான் புரியவில்லை. அவரை பார்த்து மற்றவர்களும் தவறு செய்து விடப் போகிறார்கள். பூலோகம் சென்று அவர் செய்வதை தடுக்கலாம். புறப்படும்.
சந்திரதேவா, தாங்களா? இது என்ன அநியாயம்? தர்ப்பணம் செய்வதை நிறுத்துங்கள். ஏன்? இன்று சதுர்தசி அல்லவா? நாளைதானே அமாவாசை. தவறு தவறு, இன்றுதான் அமாவாசை. கிருஷ்ணா, சகலமும் அறிந்த தாங்கள் இப்படி சொல்வதும் செய்வதும் அநீதி அல்லவா? அநீதியா? அது எப்படி? விவரமாக சொல்லுங்கள். சந்திரனாகிய நானும் சூரியனாகிய இவரும் நாளைதானே நேருக்கு நேர் சேர்ந்து சந்திக்கும் நாள். அன்றுதானே பூவுலகின் என் ஒளி விழாதிருக்கும் நாள். அதுதானே அமாவாசை தினமும். நீங்கள் இருவரும் சேர்ந்து வரும் நாள் தானே அமாவாசை. ஆமாம், அதை நான் மறுக்கவில்லையே. இதோ இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்து விடவில்லையா? அதனால் இன்றுதான் அமாவாசை. திருதிருவென விழித்தால் அமாவாசை மாறிவிடுமா? எல்லோரும் தர்ப்பணம் செய்யுங்கள். என்ன மாமா, பாண்டவர்கள் இன்றே கலப்பிலி கொடுத்து விட்டதாக ஒற்றன் வந்து சொல்லுகிறானே. அமாவாசை இன்றா நாளையா? நாளைதான் மாமா அமாவாசை. சாஸ்திர வல்லுநன் சகாதேவன் வைத்த நாளிலே தப்பு இருக்குமா? பாண்டவர்களுக்கு புத்தி கெட்டு போய்விட்டது. இல்லாவிட்டால் இன்று பலி கொடுப்பார்களா? நாளைதான் அமாவாசை. நாளைக்குத்தான் பலி கொடுக்க வேண்டும். நாளைதான் நல்ல நாள். பாண்டவர்கள் கெட்ட காலத்திற்கு அவர்கள் புத்தியும் கெட்டு வருவதை பார். அர்ஜுனா, போரை துவக்கலாமா? யுத்தநாதம் எழுப்பட்டுமா? காண்டீபா, என்ன இது? பாசத்தால் மதிமயங்கி விடுகலங்க நின்று விட்டாய். வில்லை உயர்த்து, நாணேற்று. மைத்துனா, என்ன? அதோ பார், எதிரில் இருப்பவர்கள் யார்? ரத்த பாசம் கொண்ட என் குலப்பெரியோர், உறவினர், வித்தை தந்த குருமான், நட்பு நிறைந்த நண்பர், அன்பு கொண்ட மக்கள். அவர்களோடு யுத்தமா? நம்மை நாமே நாசப்படுத்திக் கொள்ள இப்படி ஒரு சண்டை அவசியமா? என்ன அநியாயம்! இது தர்மமா? நீதியா? அரசுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஒருவர் அடிப்பதா? உலகை நீயே அடித்துக் கொள். எப்படியும் என் தலைச்சுமையாய் அமைய வேண்டாம். நான் போகிறேன். பார்த்திவா, பார்த்திவா, பாசம் பந்தம் என்ற மயக்கம் விடு. அறந்தழைக்க மனிதன் கர்மம் செய்ய கடமைப்பட்டவன். அதன் பலாபலம் அவனுக்குரியதல்ல. அவை கர்ம வீரனை பாதிப்பதும். இந்த உபதேசத்தின் வழி நடப்பதே உன் கடன். எடுவில்லை, தொடு கணையை. இல்லை மதுசூதனா, இல்லை. பீஷ்மரையும் துரோணரையும் எப்படி நம்புகளால் எதிர்ப்பேன்? வணக்கத்திற்குரியவர்களை மரணத்தில் அழுத்துவது வீரர்களுக்கு அழகன்று அழகன்று. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். கண்ணா, உனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும். பரந்தாமனைத்தான் தெரியும். நீயா என்னை இந்த பாவத்திற்கு தூண்டுவது? என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. ஆனால் கொல்லப் போகிறவன் நான் அல்லவா? அந்த படியெல்லாம் எனக்கல்லவா? அண்ணன் காட்டிய வழி என்று நீ எண்ணியதை நான் செய்து விட்டான். அதனால் வரும் பாவ பலனை யார் சுமப்பது? இந்த கொலைக்கு நீ உடந்தையாவாயா? சொல் சொல். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும்,
போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. என்ன சஞ்சயா, இதுவரை யுத்தம் நடந்த 10 நாட்களில் ஏற்பட்ட சேதத்துக்கெல்லாம் சிகரம் வைத்தா போல் நமது பிதாமகர் வீர பீஷ்மர் இன்று களத்திலே சாய்ந்து விட்டார். வலுமிக்க வீரசிங்கம் வீழ்ந்ததா? குலத்தலைவன் என்றோ குரு என்றோ கூட எண்ணாமல் அந்த துஷ்டன் அநீதி செய்து விட்டானே, அநீதி செய்து விட்டானே. ஐயோ, வீரமாமலை சாய்ந்ததா? வீரத்தின் விளைநிலம் தரிசாகி போனதா? பகைகுணத்தால் உங்களோடு துணை நில்லாமல் புன்னர்களின் கையோங்க நம்முள் புறையோட செய்து விட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள். கர்ணா, விதி மதியை மறைத்து விட்டது, சென்றதை மற. வீரனே, உன்னை நான் ஒதுக்கியதன் உள்நோக்கம் நீ அறிய மாட்டாய். மகாரதி கர்ணன் என்ற மதிப்புக்குரியவன் நீ. உன்னை வெல்ல வல்லவன் யாரும் இல்லை. எத்தனை பேர் இறப்பினும் எனக்கு கவலையும் இல்லை. ஒரு சூது மரியாதை இந்த துரியோதனனை கடைசி வரை உடனிருந்து காத்து தர வேண்டும் என்பதற்கே உன்னை தனியாக ஒதுக்கி வைத்தேன். வீரன் அல்லவா நான்? வீரத்தை வீரம் இழிவுபடுத்துமா கர்ணா? ஆழ புதைந்து கிடக்கும் முத்தை நிறையாது மேல்மிடக்கும் நத்தையை பொறுக்கியவன் நான். கடவுளை குறைத்து மதித்து விட்டேன், என்னை மன்னித்து ஆசி கூறுங்கள். என்றும் உண்டு துரியோதனா. தாத்தா, கர்ணா, பீஷ்மருக்கு பிறகு கர்ணன் களம்புக வருவானே, அவன் வருகையால் என்னென்ன விளையும் என்பதை என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையே. கவலையே வேண்டாம் தேவி, தர்மமே ஜெயபுரம். மதிமுகம் கொண்டவளே, நீ பெற்ற மகனை பார்த்து நிலா ஒரு சூரியனை பெற்றது என்ற ஒரு புது பேச்சு நாடெங்கும் பரவும் பார். நான் இவன் தந்தை என்று உலகம் என்னை மதிக்கும் கேள். மகனே, போரிலே நீ ஒரு வேங்கை. ஆமா, சிங்கமல்ல, அது தாங்கள். அம்மா, நீ புகழ வேண்டுவது என்னை, அப்பாவை அல்ல. வைரம் பாய்ந்த மரத்திற்கு உரம் தேவையில்லையே. சரியாக சொன்னாய் மகனே. என்றும் ஒன்று மட்டும் நினைவு கொள், வேங்கையை நோக்கி ஈட்டி வரும் எது எங்கே எங்கே என ஈட்டி வந்த திசையை நோக்கி பாயும். மறையீட்டி வரும் எது சென்று அதையும் ஏந்தி இறக்கும். உயிருக்கு பயந்து ஓடிவிடாது. காரணம் மான உணர்வு, அதைவிட உனக்கு உயர்ந்த அறிவு. இதை மட்டும் மறந்து விடாதே.
என்றும் மானம் பெரிது, மற்றது சிறிது. புறங்காட்டுதல் என் இனவை முன்னவருக்கும் பின்னவருக்கும் வீரம். அதை அறிவே, கவலை வேண்டாம் அப்பா. ஆஹா, என்னை காத்தான் என் மகன். சுபா, புருஷா, திரும்ப மகனே. கர்ணா, சண்டைக்கு ஏன் வந்தாய்? சாவனக்கா? பீமா, சாப்பாட்டு ராமா, இதுவா உனக்கு இடம்? அறிவு உன்னை அழைக்கிறது. இறங்கி வா. இப்போதாவது புரிந்ததா? உனது இடம் சமையலறை. நமது இளவரசர் சம்மானமாக சண்டை போடுகிறார். அப்படியா? அந்த பொடியன் சம்மானப்படுத்துகிறானே. விஷசேனன் நகுலனை கொன்றுவிடும். மகனே, உன் வீரத்தை காண ஓடோடி வந்தேனே, நீ மடிந்து விட்டாயா? என் வேங்கை வீழ்ந்து விட்டதா? அர்ஜுனா, அதர்மக்காரா, நீ ஒரு பேடி. சிசுவை கொல்வதுதானா உன் தர்மம்? கர்ணா, நீயா தர்மத்தை பற்றி பேசுவது? என் மகன் குழந்தை அபிமன்யுவை கொன்றபோது உன்னுடைய கருதம் எங்கே போனது? அர்ஜுனா, உன்னை நான் விடப்போவதில்லையடா. என் ஆசையெல்லாம் அழுத்தடித்து போய்விட்டாயடா மகனே, மகனே. மலர்கள் சூட்டி, வளையல் பூட்டி, திலகம் தீட்டி,
குருத்து முகம் கண்டு அரக்கனும் இரக்கம் கொள்வான். அதனிலும் கொடியவன் அர்ஜுனன் என் மகனின் உயிர் குடித்தான். நெஞ்சில் வீரவடி ஏந்தி வீழ்ந்தவன் சிங்கக்கன்று புகழேந்தி சொர்க்கம் புகும். அறம் மறந்து சிசுவை அழித்த கோழையை நான் அழிக்க அவன் உயிர் நரகம் புகும். கவலை விடுத்து எழுசுமா. ஐயோ, இனி நீங்கள் யாரை அழித்து எனக்கு என்ன? என் மகனை இறக்க விட்டீர்களே. உன் மகன் இறந்தான். எழுந்து என் முகம் பார். மகனின் குருதியின் மீது உறுதியிட்டு கூறுகிறேன், அவர்கள் குலவழிப்பியல் பழி தீர்த்து உன் இழப்புக்கு ஈடு செய்வேன். அர்ஜுனா, அர்ஜுனா, உன்னை அழைத்து விடுகிறேன், உன்னை அழைத்து விடுகிறேன். மகாவீர சல்லியனை வணங்கி வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் நீர் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டும். என்ன, ஒரு தேரோட்டிக்கு நான் தேரோட்டியா? துரியோதனா, என்னை பற்றி என்ன நினைப்பு உனக்கு? மன்னிக்க வேண்டும். இப்படி தங்களை குறைப்பதாகாது, பெருமைப்படுத்துவதாகும். பார்த்தனுக்கு சாரதியா சகல சக்தி படைத்த கிருஷ்ணன் அல்லவா? அவனுக்கு நிகராக நீர் நமக்கு மறுக்காமல் புறப்படும். உமது சாதுரியம் கர்ணனுக்கு வெற்றியையும் அர்ஜுனனுக்கு அழிவையும் தர வேண்டும். எப்படியோ நீ வாழ வேண்டும். ஆகட்டும். கர்ணா, நேரம் வீணை நீடிக்கிற நாகாஸ்திரத்தை கொடுத்து அர்ஜுனனை சாய்த்துவிடு. கழுத்துக்கா குறி? தவறு, மார்புக்கு குறிவை. மார்பிலே வீர புண்ணியந்தி வீழ்ந்தான் என்ற பெயருக்கு இடம் தரையில். கழுத்தில் விடும் ஒரே அடியில் தலைவேறு உடல் நேராக சிதற வேண்டும். இதர இடமானால் துடி துடித்து துன்பப்பட்டு இறப்பான். இந்த இருந்தாலும் வீரன் அல்லவா அவன். வீரனுக்கு அந்த அவதி வேண்டாம். உன் எண்ணம் சரியில்லை. என் சொல்கே. சொல்லியா? தேரோட்டுவது உன் வேறு. என் சொல்லுக்கு நீ வா, உன் சொல்லுக்கு நான் அல்ல. உனக்கு பணி செய்ய வந்தேனே. ஆகாசுரமின் கழுத்துக்கு வருகிறது. கிருஷ்ணா, பயப்படாது. மைத்துனா, பிழைத்தேன். நீயே எனக்கு என்றும் துணை. தலைக்கு வந்தது தலை முடியோடு சென்றது. இனி உனக்கு எதிலும் வெற்றி. கண்ணா, தானென்ற அகந்தை உன் வெற்றியை குலைத்தது. அதோ திரும்பி வரும் அதிக அஸ்திரத்தை ஏந்தி மீண்டும் அவன் நெஞ்சை துளைக்க விடு. அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. கர்ணா, மகா கர்ப்பிணி, நான் சொல்லுகளை செய்துவிட்டால் அது உனக்கு ஒரு குறைவா? சரியா? என் கடமை எனக்கு தெரியும். இடைமறித்து என்னை வதை செய்யாதே. ரகத்தில் ரதம் ஏன் நின்று விட்டது? தேக்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழே தோல் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது என் வேலையில். ரதசாரதி நீ. ரதம் இப்போது ஓட வேண்டும். ஓட்டுபவன் நான். ஓட வேண்டுவது குதிரை. ஓட்டுகிறேன், அது ஓடினால் ஓடட்டும். துரோகி, உடனிருந்து சதி செய்வதுதான் உன் குணம். இறப்பே. ஆனால் இந்த கீழ உரைக்கேடி. இனி உனக்கும் எனக்கும் ஒருபோதும் உறவத்தை நான். நீ உண்டு, உன் வழி உண்டு, என் வழி எனக்கும். நான் சொல்கிறேன். போ புல்லுருவி, புல்லுருவி, போ. அர்ஜுனா, இதுதான் சமயம். விடு பானங்கள். என்ன அதிசயம்! எல்லையற்ற பாயும் என் கரங்கள் வலுவிழந்த மலராக மாற காரணம்? தருமம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்காது. நிறுத்து உன் சரத்தை.
வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்பழியே தாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவர் பணி ஏற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா ஐயோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாச்சிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. யாச்சகமா, பெரியேர், ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது. அது வேண்டுமா? இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வரச் செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுத்து விடு, அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். கர்ணா, அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார்? நானா? பார். பரந்தாமா, லோகநாயகா, கருணைதானா என்னை ஆட்கொண்டது. யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு. அர்ஜுனா, இப்போது தொடுவன் பானத்தை. கர்ணன் முடிந்து விடுவான்.
என்னம்மா இது? என் மகன் எல்லோருக்கும் மூத்தவன். பின்பற்றவங்களை பிழைக்க வைக்கும் தன் உயிரை தந்த என் முன்மகன் இவன்தான். ஐயோ, என்ன கொடுமையமா இது! உடன் பிறந்தவரை, அதிலும் அனைவருக்கும் முன்வந்தவரையா நான் அடித்தேன். எதிரிகளின் மாவீரனை கண்ட போதெல்லாம் பன்முறை அண்ணன் போல் எனக்கு காட்சி தந்தார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, பஞ்சகந்தி, உன்னால் அல்லவா அந்த உத்தவரை நான் கொன்றேன். நான் கொன்றேன் என்று ஏன் நீ வீணில் மாறுதட்டிக் கொள்கிறாய்? உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே. என்ன சொல்லுகிறாய் கிருஷ்ணா? ஆமாம், நடந்ததைத்தான் சொல்கிறேன். முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான். 2வது, பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன் தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டார். 3வது, கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தணர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார். 4வது, நாகாஸ்திரத்தை உன் மீது 2ஆம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றார். 5வது, சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். 6வது, தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டோம். கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொன்றேன் என்று வீராப்பு பேசுகிறாய். பாவம் பழி என்று பதறுகிறாய். போய்விட்டாயா கர்ணா? இதுவரை சேர்ந்திருந்தது போல் இறப்பிலும் இருவரும் சேர்ந்து இறப்பதன்றோ நட்பு. ஆனா செயற்கரிய நலமலாம் செய்த நீ பிறர்க்கரிய இடமல்லவா பெற்றிருப்பாய். கடையெல்லாம் நான் இறப்பினும் நீ அடைந்திருக்கும் வீடு நான் இருக்க இடம் தருமா? ஐயோ, என் தெய்வம் என்னை விட்டு போய்விட்டதா? பாருங்களப்பா, என் கடவுள் கரையில் வீழ்ந்து கிடப்பதை பாருங்கள். பார்த்து நன்றாக பொறிந்து போங்களப்பா. நீங்கள் விரும்பாத உங்கள் மகளின் மண்ணில் வாழ மாட்டான். அத்தா, நீங்களும் உங்கள் மகனும் சென்ற இடத்திற்கு என்னையும் அழைத்து செல்லுங்கள் அத்தா. அத்தா, அத்தா. கர்ணா, கர்ணா, தம்பிமார இவரும் தாழ்பணியும் நீ முடிசூடி உலகாள வேண்டும் என கனவு கண்டிருந்தேன். கர்ணா, கர்ணா, நீ ஏனம்மா அழுகிறாய்? 5 பிள்ளைகளை மலை போல் வைத்துக் கொண்டு இப்படி கண்ணீர் வடிப்பது உன் போன்ற தாய்க்கு தகுமா? எனக்கென உலகில் இருந்த ஒரே மகனையும் இழந்து தவிக்கும் நான் அல்லவோ அழ வேண்டியவள். எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே. உங்களுக்கு புகழ் உண்டா? மோட்சம் உண்டா? விமோசனம் உண்டா? தாங்கள் யாரம்மா? தர்ம தேவதே, தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தழைத்ததே என தாய் நான் பூரித்திருந்தேனே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அவனையும் வாழ விடாது எத்தனையோ சரி செய்து உன் வேலையை முடித்துக் கொண்டாய். கருணை கடவுளுக்கு இட அடுக்குமா? கிருஷ்ணா, நீ வாழ்வாயா? தர்மமாதா, அறமறிந்த நீயும் பிறர் போல் புலம்புதல் நீதியா? என் செயல் விதிமாறி அமையுமா? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.